வீட்டு பணிப்பெண் கொடுத்த சர்ப்ரைஸ். காலில் விழுந்து ஆசி பெற்ற தம்பதி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ அன்புக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பெங்களூருவை சேர்ந்த நேகா அரசந்தானி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் அவங்க வீட்டுல வேலை செய்யற பணிப்பெண்ணுக்கும் இடையே நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இப்போ சோசியல் மீடியால பலருடைய இதயங்களை வென்று வருது. அது என்னன்னு பார்க்கலாம். சாதாரணமா ஒரு நாள் வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கும் போது நேகா தன்னோட திருமண நாளை பத்தி அந்த பணிப்பெண் கிட்ட எதாச்சியா சொல்லி இருக்காங்க. ஆனா அந்த பணிப்பெண் அதை மறக்காம நேகாவுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு காலையில ஒரு ரோஜாப்பூ, ஒரு சாக்லேட், அப்புறம் ஒரு அழகான வெட்கம் கலந்த புன்னகையோட அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. நேகாவை பார்த்ததும் ரொம்ப அன்பா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு வாழ்த்து சொல்றாங்க. நேகா நிஜமாவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு அன்போடு கேட்க அந்த பணிப்பெண் எதுவுமே சொல்லாம ரொம்ப கூச்சத்தோடவும் சிரிப்போடவும் அந்த பரிசை கொடுக்கறாங்க. அந்த பணிப்பெண்ணோட இந்த தூய்மையான அன்பை பார்த்து நெகிழ்ந்து போன நேகா, அக்கா நீங்க எவ்வளவு கியூட்னு அவங்களை மனசார பாராட்டுறாங்க. இதையெல்லாம் விட அடுத்ததா ஒரு செம நெகிழ்ச்சியான விஷயம் நடந்தது. அந்த தம்பதி 2 பேரும் திடீர்னு அந்த பணிப்பெண்ணோட கால்கள்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அக்கா உங்க ஆசீர்வாதம் மட்டுமே எங்களுக்கு போதுமானதுன்னு அவங்க உருக்கமா சொல்ற அந்த தருணம் பாக்குற யாருடைய கண்ணையும் ஈரமாக்கிடும். ஒரு சின்ன ரோஜாவும் ஒரு சாக்லேட்டும் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு அழகான சாட்சி. அன்பும் மரியாதையும் பணத்தால வர்றது இல்ல, அது மனசால வர்றது. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெகிழ்ச்சியான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.